கற்போம் கற்பிப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் தான். அதாவது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கிலேயே அடுத்து வர டாபிக். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. இதில் என்னென்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒன்றா சொல்லிடுறேன், ஓகேவா? மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஒன்று, அடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஒன்று, ஓகேவா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அது என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், என்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேம் வே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஓகேவா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இதுதான். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வந்து லென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லெங்க்தாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதாவது கான்வெக்ஸ் லென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா வந்து ஷார்ட் ஃபோக்கல் லெங்க்தாக இருக்கும். held near the eye to get the enlarged image of the small object. இது எப்பயுமே வந்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு தான் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாங்களோ அதோட enlarged image அவங்களோட பேரை பார்க்க முடியும். இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஆப்ஜெக்ட் ஏபியை வந்து வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸில் வச்சாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஏபி வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் லைனில் வச்சாங்க அப்படின்னா, ஒரு எரெக்ட் விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது எனக்கு இமேஜ், ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து ஒரு எரெக்டான, ஒரு நேரான, ஒரு விர்ச்சுவல், அதாவது மாதிரி பிம்பம் வாங்கல, மாதிரி பிம்பமா நல்லா என்லார்ஜா எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறத இமேஜ் ஃபார்ம் ஆனது. இமேஜ் ஃபார்ம் இன் த சேம் சைட், அதாவது ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல எனக்கு இமேஜும் ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்வியூஷன். அதாவது மனுஷனால லீஸ்டா பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டரா அந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும், ஈக்குவல் டு. ஸோ அதனால அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எனக்கு வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு போயிடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேனே. இது எக்ஸாம்பிள் எங்கன்னா வந்து ஒரு அந்த வாட்ச் ரிப்பேரர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும். அது கண்ணில் இப்படி வச்சுட்டு ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்க அவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது கண்ணிலே வந்து எடுத்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அது மூலிமா அவங்களோட ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி இன்னொருக்க பார்க்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லெங்த். கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, பிகாஸ் அந்த ஸ்மால் ஆப்ஜெக்டோட என்லார்ஜ்ட் இமேஜ் வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஏபி வந்து வித்தின் த ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேயே வச்சுருப்பாங்க, ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸோட வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸில் வச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எரெக்டான விர்ச்சுவலான என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும், ஓகேவா? ஒரு நேரான விர்ச்சுவல் இமேஜா, ஒரு என்லார்ஜ்டு மேக்னிஃபைட் இமேஜா எனக்கு கிடைக்கும். இது நார்மல் நம்மளோட டிஸ்டன்ட் விஷன் இருக்குல்ல, நம்மளோட நியர்பை விஷன் 25 சென்டிமீட்டர், அதுலேயே நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். யூசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், பிகாஸ் சில இடத்துல வந்து சான்சஸ் இருக்கு கேட்கறதுக்கு, ஓகேங்களா? ரிப்பேரர்ஸு, அப்புறம் ஜுவல்லர்ஸ், இவங்க வந்து வாட்ச் ரிப்பேரர்ஸ் ஜுவல்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்குல்ல, அதை கிளியராக சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்சர்வ் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர்ஸோட பார்ட்ஸ், இன்செக்டோட பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுற இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க ஃபாரன்சிக் சயின்ஸில், ஓகே? இதோட யூசஸ். அடுத்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். என்னன்னா வந்து பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இந்த பயாலஜிக்கல் லேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகும். பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்கும், அதாவது ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அதிகமான மேக்னிஃபை பண்ணுற பவர், பெருசாக காட்டக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கும். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கேன் பி இன்க்ரீஸ்டு பை டிக்ரீசிங் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமா மேக்னிஃபிகேஷன் பவரை அதிகமாக்கி காட்டுவாங்கம்மா. ஸோ இதுதான் இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பெட்டர் மேக்னிஃபிகேஷன் இருக்கும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட. அப்புறம் மேக்னிஃபிகேஷன் பவர் எப்படி அதிகமாக்குறாங்க அப்படின்னா ஃபோக்கல் லெங்த் டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமா, ஓகேவா? இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடேஷன் வந்து, அதாவது இந்த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸ் கேன் நாட் பி டிக்ரீஸ்ட் பியாண்ட் தி சர்டன் லிமிட். ஸோ இதை வந்து ஒரு லென்ஸை வச்சு நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபோக்கல் லெங்த் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே நம்மளால டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபோக்கல் லெங்த் டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாக தான் மேக்னிஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லெங்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே குறைக்க முடியாது. ஸோ அதுக்காகத்தான் 2 செப்பரேட்டான பைஃபோக்கல் லெங்த் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸில் இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், 2 பைஃபோக்கல் லெங்த் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் த 2 கான்வெக்ஸ் லென்ஸ்
lens with the shorter focal length is placed near the object and is called the objective lens. அதாவது ஷார்ட்டர் 2 லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, கான்வெக்ஸ் லென்ஸு. அதில் வந்து லெஸ் ஃபோக்கல் லென்த் உள்ளது வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. as நேம் சொல்கிற மாதிரி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதே வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த் உள்ளது வந்து அந்த அப்பேச்சரும் அதிகமாக இருக்கும்ல, அது வந்து அப்சர்வர் ஐ பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஐபீஸ், அப்படின்னா அப்சர்வர்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஐ லென்ஸ் இல்லைன்னா ஐபீஸ். இது வந்து ஐ பக்கத்தில் இருக்குது ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஹை ஃபோக்கல் லென்த் இருக்கும், ஓகேவா. ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸு. இதில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும், ஐபீஸ் வந்து ஐ பக்கத்தில் இருக்கும். இதோட ஃபோக்கல் லென்த் கம்மி, இதோட ஃபோக்கல் லென்த் அதிகம். இதுதான் வந்து அதில் சொல்ல வர பாயிண்ட்ஸ். ஒர்க்கிங் எப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் than the focal length of the objective lens. ஆப்ஜெக்ட் ஏபி வந்து எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா கிரேட்டர் than the focal length of the objective lens. இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்லேருந்து இந்த ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க, ஓகேவா. கிரேட்டர் இந்த பிளேஸ் வேர் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி பிளேஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, a real inverted magnified image a dash b dash வந்து அதர் எண்டில் வந்து ஃபார்ம் ஆகுமா. அதாவது ஒரு மேக்னிஃபைடு இமேஜ் இருக்குல்ல, a dash b dash வந்து ஒரு ரியல் இன்வெர்டட் இமேஜ், இதோட இன்வெர்டட் இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இது என்னன்னா, இதுதான் வந்து நம்ம ஐபீஸ் லென்ஸோட ஆப்ஜெக்டாக மாறிடும், ஓகேவா. இந்த இமேஜ் அந்த ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து ரியல் அந்த இன்வெர்டட் இமேஜாக இங்கே ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து என்னோட ஐ லென்ஸோட ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ரியல் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் a dash b dash ஃபார்ம் ஆகும், ஓகேவா. விச் இஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐ லென்ஸ். ஐ லென்ஸோட ஆப்ஜெக்டாக அதுதான் மாறிடும். பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் சஜஸ்டட் இன் such a way that the image a dash b dash falls within the principal focus of the eyepiece. இது எப்படின்னா, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதை கிளியராக பார்க்குறது எதுக்குன்னா, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான எனக்கு விஷன் கிடைக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் அட்ஜஸ்டட் இன் such a way that the image a dash b dash falls within the principal focus of the eyepiece. இந்த ஐபீஸ் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் இந்த இமேஜ் விழுவுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஓகேவா. அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இந்த இதில் சொல்கிற மைக்ரோபயாலஜியில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் இந்த ஐபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் இந்த இமேஜ் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா என்னால் விர்ச்சுவல் என்லார்ஜ் டைரக்ட் இமேஜ் a double dash b double dash சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட சைட்லேயே வந்து எனக்கு ஒரு மேக்னிஃபைடு இமேஜ் வந்து எனக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இன்னொரு சொல்கிறேன் பாரு, a dash b dashங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்தை தாண்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதோட இன்வெர்டட் இமேஜ் வந்து a dash b dash ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட், ஓகேவா. ஃபைனலாக எனக்கு நல்ல எரெக்டட் இன்வெர்டட் என்லார்ஜ்டு இமேஜ் வந்து a double dash b double dash வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசமாக இருக்கலாம், என்னால் ஒரு மேக்னிஃபைடு இமேஜை வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ இன்னும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் இருக்குது. என்னென்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு 50 to 200 டைம்ஸ் மோர் மேக்னிஃபிகேஷன், அதாவது ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அதை விட ஒரு 50 to 200 டைம்ஸ் வந்து அதிகமான மேக்னிஃபிகேஷன் பவர் இதில் கிடைக்கும். 50 to 200 டைம் ஒரு பொருள் அதிகமாக மேக்னிஃபை பண்ணி காட்ட முடியும். எதனால? இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால, ஓகேங்களா. இது ரெண்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் காம்பவுண்ட். அது இல்லாமல் இன்னொரு டைப் நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், of the best instrument for the measuring the very small length with a high degree of accuracy. இதை பற்றி இன்னும் நிறைய டேட்டாலாம் அவங்க சொல்லவும் இல்லை. இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அக்யூரசி ஆர்டர் வந்து 0.01 mm, 0.01 mm அக்யூரசி ஆர்டரில் இருக்கும். வெரி ஸ்மால் திங், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷரிங் த வெரி ஸ்மால் லெங்க் இருக்குல்ல, வெரி ஸ்மால் லெங்க்த்தை வந்து ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசியில் மெஷர் பண்ணுறது நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புங்கிறது. அண்ட் லாஸ்ட் இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பர்னியர் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுங்கிறாங்க. இதை பற்றியும் என்னென்னா ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது சின்னதாக கொடுத்துருக்கனால நான் அதை மேபி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குங்கிறனால நான் இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஓகேவா. எனக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து 2 மேஜர்லி சிம்பிள் காம்பவுண்டு. இதோட யூசஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ரிப்பேர் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் வரலாம், ஒரு ஸ்மால் லெட்டர்ஸை வந்து கிளியராக படிக்கணும்னா எதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஜட்ஜ்மெண்டல் கொஷின் மாதிரி வந்து எது கரெக்டுன்னு சொல்லுங்கிற மாதிரி காம்பவுண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ்டு ஃபார் வாட்சிங் ரிப்பேர். ஸோ ஃபார் வாட்ச் ரிப்பேரர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அப்ளை ஆகும், கரெக்டாக. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்.
அதோட என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபோக்கல் லெங்த்தில் வரும், என்ன மாதிரி இமேஜ், கரெக்ட் விர்ச்சுவல் என்லார்ஜ்டு இமேஜ் வரும். அதில் வந்து 2 டைப் ஆஃப் இமேஜ் வரும், இன்வெர்டட் ஒன்று, அதில் என்லார்ஜ்டு ஒன்று, A', B', A', A'. ஸோ அதை வச்சு வரும். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங்கும் நீங்கள் வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகேம்மா, see you in the next class.